வணக்கம் உறவுகளே, எங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. மாடு வந்து அடிபட்டுச்சுன்ட்டு. மேக்ஸிமம் நாங்கள் அதிக கேஸை கியூர் பண்ணியிருக்கோம். ஆனால் மாடு அடிபட்டு கால் வந்து ஃப்ராக்சர் ஆனால் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது வந்து 2 மாதம் 3 மாதம் கிட்ட ஆகும் ரெடியாக. மேக்ஸிமம் எங்கள்கிட்ட வர கேஸை எவ்வளோ கேஸை நாங்கள் க்யூர் பண்ணிருக்கோம். மழை வெயில் எதுவுமே நாங்கள் பார்க்க மாட்டோம். ஒரு கேஸுன்னு எங்கள்கிட்ட வந்தால் அதை க்யூர் பண்ணாமல் நாங்கள் விடவும் மாட்டோம். எவ்வளோ பேருக்கு நன்மை பண்ணியிருக்கோம். ஏன்னா இது வாயில்லா ஜீவன். எங்களுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். கண்டிப்பாக இதை பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாட்டுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, கால் வந்து சப்பை நழுவிச்சு. நாங்கள் முதல் நாள் ட்ரீட்மெண்ட் போய் இன்ஜெக்ஷன் போட்டு நீங்கள் சில டிப்ஸ் கொடுத்தோம், அதை பண்ணுங்க அப்படின்ட்டு. நாங்கள் 2ஆம் நாள் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணப்போ ஓரளவு பரவாயில்ல. மேக்ஸிமம் வந்து நாங்கள் இந்த கேஸ் வந்து 10 நாளுக்கிட்டே ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். நார்மல் கேஸாக இருந்தால் 2 நாள் 3 நாள்லேயே மாடு ஏஞ்சிரும். இது வந்து ஃப்ராக்சர் கேஸு. 1 மாதம் 10 நாள் 20 நாள் கிட்ட தாண்டி தான் ஆகும். அதை நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம மாட்டுக்கு எந்த அளவு நம்ம சப்போர்ட் கொடுக்குறோமோ அந்த அளவு தான் மாடு வந்து தெம்பாக வருதும் ஏஞ்சி நிற்கிறதும் இருக்குது. இது வந்து அதிக பேர் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா பால் கறக்கிற டைமில் ஒண்டி தான் நம்ம மாடுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்குறோம். மற்ற நாள் வந்து சப்போர்ட்டே கொடுக்க மாட்டோம். இதனால் மெயின் பிரச்சனையே. மேக்ஸிமம் இந்த மாடு வந்து 10 நாளை தாண்டிச்சு எடுத்துக்க. இது வந்து ஏஞ்சி நார்மலாக நிற்கிறதுக்கு நாங்கள் 1 விட்டு 1 நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். அதிக பேர் பெஸ்ட்டு இந்த சேனலே தெரியாது. நாங்கள் என்ன பண்ணுறோம் எப்படி பண்ணுறோன்னு அதிக பேர் தெரியாது. மேக்ஸிமம் வந்து கால் வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சுன்னா நீங்கள் உப்பு கல் மணல் போட்டு சுட வச்சு ஐஸ் கட்டி இதெல்லாம் போட்டு நல்லா ஒத்தடை கொடுக்கணும். ஏன்னா வந்து மாடு வந்து 2 நாள் 3 நாளுக்கு அப்புறம் கால் அப்படியே இருந்ததுன்னா கண்டிப்பாக மரத்து போயிடும். அதால் சுத்தமாக வந்து நம்ம ஏஞ்சி நிற்கும் அப்படிங்கிற வந்து நினைப்பே சுத்தமாக போயிடும். அதை நம்ம ஃபஸ்ட்டு உடைக்கணும். நீங்கள் விதன்னு தண்ணி எடுத்து காலில் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். இன்னொன்று வந்து சுடு தண்ணி, அதேமாரி வந்து நம்ம நாட்டு வைத்தியம்லாம் பண்ணுவோம்ல, அதை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து இன்ஜெக்ஷன் மட்டும் அது வந்து எழுந்தி நிற்க வைக்காது. ஏன்னா இன்ஜெக்ஷன் குளுக்கோஸ் போடுறதுனால மட்டும் எழுந்தி நிற்காது. நம்ம கொடுக்குற சப்போர்ட்டால் தான். நாங்கள் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டால் தான் அது எவ்வளோ நாளுக்கு சீக்கிரம் ஏஞ்சி நிற்கிறதும் இருக்குது. இந்த விஷயம் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியாது. இது வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது உங்களோட உரிமை தான். அதிக அளவு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. மாடு ஆடு வச்சுருக்கோம் எல்லாருக்குமே இது சொல்கிறேன். ஒரு வாட்டி மாடு படுத்துச்சுன்னா, மாடாக இருந்தாலும் சரி ஆடாக இருந்தாலும் சரி, ஒரு வாட்டி படுத்துச்சுன்னா அதை நம்ம க்யூர் பண்ணுறது 50% தான். சரிங்களா? நம்ம எந்த அளவு சப்போர்ட் கொடுக்குறோமோ அந்த அளவு தான் மாடு வந்து ஏந்திரிக்கும். நம்ம முடிஞ்ச அளவு மாடை படுக்க விடாமல் பார்த்துக்கணும். 2 நாள் 3 நாள் ஆயிடுச்சு, அது 4 நாள் ஆகிடும். அப்புறம் 5 நாள் ஆயிடுச்சுன்னா சுத்தமாக மாடு நம்ம காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் நீங்கள் 10 15 20,000 எவ்வளோ கொடுத்தாலும் மாடை கண்டிப்பாக காப்பாற்ற முடியாது. தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் இந்த தப்பை ஒண்டி பண்ணவே பண்ணாதீங்க. எவ்வளோ பேர் மாடு ஆடு மாட்டு பண்ணை இதெல்லாம் தெரியாதவங்க இருப்பாங்க. மாடு நம்ம 1 நாள் தான் படுத்துச்சு அந்த கேர்லெஸ் இருக்கவே இருக்காதிங்க. 1 நாள் 2 நாள் 4 நாளுக்கு அப்புறம் 5 நாள் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக மாடை காப்பாற்ற முடியாது. இதுதான் நிபந்தனான உண்மையும் கூட. வாழும்போது உன் அருமை தெரிய